டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மோஸ்கல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். விடாமுயற்சி மட்டுமே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றியை தரும். நம்ம எவ்வளோக்குள்ள ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை வரும். முக்கியமான கொஸ்டின் மட்டும் தயவுசெய்து யாரும் படிக்காதீங்க. ஒரு பாடத்தை படித்தா அந்த பாடத்தில் உள்ள எல்லா கொஸ்டினுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. எந்த கொஸ்டின் கேட்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் 50 கொஸ்டின் உள்ள வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இது அந்த 50க்குள்ளே தான் இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது நான் ஒவ்வொரு பாடத்துலையும் 150க்கு மேலே உள்ள கொஸ்டின் தான் நான் பாயிண்ட்டு தான் கொஸ்டினாக எடுத்திருக்கேன். இப்போ 50 கொஸ்டினுக்கு 150 கொஸ்டினுக்கு வித்தியாசம் இருக்குது. முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்ம நம்பிக்கையோடு தேர்வு எழுத முடியாது. ஒரு பாடத்தை படித்தா அந்த பாடத்துலேருந்து எந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டாலும் அந்த கொஸ்டின் நம்மளுக்கு அட்டன் பண்ண தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக 100% புரிஞ்சு படிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் எல்லா கொஸ்டினுமே முக்கியமான கொஸ்டின் தான். எப்படினாலும் கொஸ்டின் எடுக்கிறவங்க அவங்க மனசில் என்ன தோணுதோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் எடுப்பாங்க. பழைய கொஸ்டினையும் எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இப்போது நம்ம இந்த ஐரோப்பியர்கள் வருகை இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் டெஸ்ட்டு பிளான் பார்ட் 2 போட போகிறோம் வீடியோவாக. ஏற்கனவே பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பாருங்கள். அதாவது டெஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். நான் அதை ஃபஸ்ட்டே பார்க்க விடான்னு சொல்லியிருக்கேன். ஏன் பார்க்க விடான்னா ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளானு புக்கில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸை நான் கொஸ்டினாக ஏற்கனவே ஸ்டடி பிளானில் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு பிளானில் நீங்கள் வாங்க. இதில் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ இருக்கும். இந்த வீடியோ நீங்களே கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. அப்போ தான் நீங்கள் புக்கில் உள்ள எல்லா கொஸ்டினும் இதுக்குள்ளே இருக்குது. இந்த எல்லா பாயிண்ட்டும் கொஸ்டினாக போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்துட்டு டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐரோப்பியர்கள் வருகை. இதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தை இதோட இந்த ஐரோப்பிய வருகைங்கிற பாடம் முடியுது. மொத்தம் 204 கொஸ்டின் இதில் இருக்குது. அதில் நம்ம 100 கொஸ்டின் பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா 101 கொஸ்டின்லேருந்து 204 கொஸ்டின் வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வாங்க சப்ஜெக்டில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு பாடத்தில் அலகு 1ல் இருக்குது இந்த ஐரோப்பியருக்கு வருகிற பாடம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் டெஸ்ட்டு பிளானில் மொத்த கொஸ்டின் 204 கொஸ்டின் இருக்குது. ஸ்டடி பிளானில் மொத்த கொஸ்டின் எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 188 இருக்கும். ஸோ நம்ம இங்கே டெஸ்ட்டு பிளானில் 204 கொஸ்டின் இருக்குது. பார்ட் 2ல் நம்ம 101லேருந்து 204 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1ல் 1லேருந்து 100 வரைக்கும் பார்த்துருப்போம். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 101வது கொஸ்டின். கோல்கொண்டா அரசின் முக்கிய துறைமுகமாக இருந்தது. கோல்கொண்டா அரசின் முக்கிய துறைமுகமாக இருந்தது மசுலிப்பட்டினம். பி த ஆன்சர். 102வது கொஸ்டின். சூரத் அருகே நடைபெற்ற கடற்போரில் போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்த ஆங்கிலேய தளபதி. சூரத் அருகே கடற்போரில் சண்டை வந்துச்சு. அது சூரத் தாமஸ் பெஸ்ட்னு அர்த்தம். சூரத் அருகே கடற்படை போரில் ஆங்கிலேய தளபதி அதாவது போர்ச்சுகீசியை தோற்கடிச்சிருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பெஸ்ட். டி த ஆன்சர். 103வது கொஸ்டின். ஆங்கிலேயர் தங்கள் 2வது வர்த்தக மையத்தை எங்கு நிறுவினர்? அதாவது இந்த போர்ச்சுகீசியரை தாமஸ் பெஸ்ட்டு ஜெயித்த பிறகு ஆங்கிலேயருக்கு 2வது வர்த்தக மையத்தை கேட்காங்க. அது எங்கன்னா சூரத்தில். ஃபஸ்ட்டு ஆங்கிலேயருடைய வர்த்தக மையம் எங்கே இருக்குது? மசுலிப்பட்டினம். இந்த போரில் போர்ச்சுகீஸ் ஜெயித்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூரத்தை கேட்காங்க வர்த்தக மையமாக. ஸோ ஏ தான் ஆன்சர். 104வது கொஸ்டின். ஆங்கிலேயர் தங்கள் 2வது வர்த்தக மையத்தை சூரத்தில் நிறுவிய ஆண்டு. இது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1613. ஆனால் 1611 பார்த்தீங்கன்னா முதலாவது வர்த்தக மையத்தை மசுலிப்பட்டினம் நிறுவியிருப்பாங்க. 2வது பார்த்திங்கன்னா 1613 சூரத்தில். 105வது கொஸ்டின்.
1613ஆம் ஆண்டு சூரத்தில் 2வது ஆங்கிலேய வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதி அளித்தவர். அதாவது ஆங்கிலேயர்கள் 2வது வர்த்தக மையம் அமைக்க இந்தியாவில் அனுமதி அளித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரரசர் ஜஹாங்கீர். சி த ஆன்சர். 106வது கொஸ்டின். ஆயிரத்தி 1614ஆம் ஆண்டு போர்ச்சுகீசரை வென்ற ஆங்கிலேய கேப்டன். அதாவது 1614ஆம் ஆண்டு போர்ச்சுகீசரை வென்ற ஆங்கிலேய கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் டவுன்டன். சி த ஆன்சர். அதாவது என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு ஆங்கிலேயரும் போர்ச்சுகீஸ் ஜெயிக்கும் போதெல்லாம் நம்ம இந்தியாவுடைய மன்னர்கிட்ட ஏதாவது ஒரு இதை வாங்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் எல்லா இடத்தையுமே என்ன செஞ்சது, ஆங்கிலேயர் அபகரிச்சது இந்தியாவை. ஸோ அவங்களுக்கு யார், இந்திய அரசர்களுக்கு யார் எதிரியாக இருக்காங்களோ அந்த நாட்டை ஆங்கிலேயர் ஜெயிப்பாங்க. அப்படி தான் போர்ச்சுகீஸ் ஜெயிக்கும் போது ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கொடுக்காங்க. சில ஏதாவது ஒரு இடத்த கொடுத்துருவாங்க. 107வது கொஸ்டின். 1615ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர். 1615ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர் பார்த்திங்கன்னா சர் தாமஸ் ரோ. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, ஜேம்ஸ் வந்தாலே தாமஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் வந்தீங்கன்னா அவர் யார் அனுப்பியிருப்பார், தாமஸ் அனுப்பியிருப்பார். சர் தாமஸ் ரோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவர் ஏன் அனுப்புகிறாருன்னா, இந்த 1614ஆம் ஆண்டு போர்ச்சுகீஸ் ஆங்கிலேய கேப்டன் நிக்கோலஸ் டவுடன் ஜெயிச்சதுனால இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மன்னர் சர் தாமஸ் ரோவை இங்கிலாந்து அனுப்பி இன்னும் ஏதாவது வாங்குங்க ஜஹாங்கீர்கிட்ட இருந்து, அந்த இதுக்காக அனுப்புகிறாங்க. 108வது கொஸ்டின். இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்கள் சர் தாமஸ் ரோவை இந்தியாவில் உள்ள ஜஹாங்கீர் அவைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆண்டு. அதாவது இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் சர் தாமஸ் ரோவை எப்போ இந்தியாவுக்கு அனுப்பி வைக்காருன்னா 1615. பி த ஆன்சர். 109வது கொஸ்டின். இந்தியாவில் ஐரோப்பியர்களின் வர்த்தக மையம் எங்குள்ளது? இந்தியாவில் ஐரோப்பியர்கள் வர்த்தக மையம் எங்குள்ளதுன்னா மசிலிப்பட்டினம், தரங்கம்பாடி இது தமிழ்நாட்டில் இருக்குது. கண்ணனூர் இது கொச்சினில் இருக்குது. சூரத், செராம்பூர் இது வங்காளத்தில் இருக்குது. இது எல்லாமே வர்த்தக மையம் தான். ஐரோப்பியர்கள் வர்த்தக மையமாக தான் இருந்தது. அப்போ அனைத்தும் சரி. டி த ஆன்சர். 110வது கொஸ்டின். இந்தியாவில் ஐரோப்பியர்களின் தலைமையகம் எங்குள்ளது? இந்தியாவில் ஐரோப்பியர்களின் தலைமையகம் எங்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு, நாகப்பட்டினம் இது தமிழ்நாட்டில் இருக்குது. இது பழவேற்காடு டச்சுக்காரர்கள் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அப்புறம் போர்ச்சுகீஸிடம் நாகப்பட்டினம் ஜெயிச்சப்போ 2வது அங்கே மாற்றிக்கிட்டாங்க நாகப்பட்டினத்துக்கு. அப்புறம் கொச்சின் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் முதல் தலைநகரம். அதை நீனோடி குன்கா இங்கே மாற்றிட்டார், கோவாவுக்கு மாற்றிட்டார். அதுக்கப்புறம் சூரத் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களின் தலைமையகம். செராம்பூர் பார்த்திங்கன்னா டேனியர்களின் தலைமையகம். ஆக மொத்தம் இது எல்லாமே ஐரோப்பிய தலைமையகம் தான். அப்போ அனைத்தும் சரி தான். அப்போ எவ்வளோ தலைமையகம் இருக்குதுன்னு பார்த்துங்க, எவ்வளோ வர்த்தக மையம் இருக்குதுன்னு பார்த்துடுங்க. 111வது கொஸ்டின். ஆரம்பத்தில் ஆங்கிலேயரின் தலைமையகமாக இருந்தது. ஆரம்பத்தில் ஆங்கிலேயரின் தலைமையகமாக இருந்தது பார்த்தீங்கன்னா சூரத். ஏ த ஆன்சர். 112வது கொஸ்டின். பிரான்சிஸ் டே என்ற ஆங்கிலேய வணிகர் யாரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார்? மெட்ராஸை குத்தகைக்கு பெற்ற ஆங்கிலேய வணிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் டே தான் அந்த வணிகர். அவர் யாரிடமிருந்து குத்தகைக்கு பெற்றிருப்பார் பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கரிடமிருந்து, சந்திரகிரி மன்னராகிய சென்னப்ப நாயக்கரிடமிருந்து குத்தகைக்கு வாங்கியிருப்பார் சென்னையை. சி த ஆன்சர். 113வது கொஸ்டின். பிரான்சிஸ் டே என்ற ஆங்கிலேய வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கரிடம் இருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெறப்பட்ட ஆண்டு. எப்போ குத்தகைக்கு வாங்கியிருப்பார் மெட்ராஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1639. சி த ஆன்சர். 114வது கொஸ்டின். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் புனித ஜார்ஜ் கோட்டை என அழைக்கப்படும் தனது புகழ்வாய்ந்த வணிக மையத்தை எங்கு நிறுவியது? அதாவது ஆங்கிலேயர் புனித ஜார்ஜ் கோட்டையை எங்கே
நிறுவனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் தான். அதுதான் இப்போ நம்ம வந்து தமிழக அரசின் தலைமைச் செயலகமாக இருக்குது. தான் ஆன்சர். 115வது கொஸ்டின். ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை. ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை தான். தான் ஆன்சர். இப்போ கோட்டை எங்கே கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1613 கல்டேரியா கோட்டை. அது யார் கட்டினாங்கன்னா டச்சுக்காரர்கள். அப்போ டச்சுக்காரர்கள் கட்டின கோட்டை வந்து கல்டேரியா கோட்டை தான். ஆங்கிலேயர் கட்டின முதல் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை. அதுக்கப்புறம் நிறைய கட்டியிருக்காங்க. செயின்ட் லூயிஸ் கோட்டை, வில்லியம்ஸ் கோட்டை, அந்த மாதிரி நிறைய கோட்டை. ஆனால் முதல் கோட்டை ஆங்கிலேயர் கட்டின முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில். ஆமாம், பி தான். 116வது கொஸ்டின். மெட்ராஸில் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டிய ஆங்கிலேயர். மெட்ராஸில் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டிய ஆங்கிலேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் டே. இவர் தான் குத்தகைக்கு வாங்கினார். இவரே கோட்டையை கட்டுறாரு. 117வது கொஸ்டின். இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசி காதரினை திருமணம் செய்து கொண்ட போது திருமணம் சீராக போர்ச்சுகீசிய மன்னர் வழங்கியது. அதாவது 2ஆம் சார்லஸ் வந்து போர்ச்சுகீசிய இளவரசி காதரினை வந்து திருமணம் பண்ணுறாரு. அப்போ வந்து வரதட்சணையாக என்ன கொடுக்காரு போர்ச்சுகீசிய மன்னர் கொடுக்காருன்னு பார்த்தீங்கன்னா பம்பாய் தீவை கொடுத்துருவார். பி தான் ஆன்சர். பம்பாயை கொடுத்துருவார். 118வது கொஸ்டின். போர்ச்சுகீசிய மன்னர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு 10 ஆண்டுக்கு 10 பவுண்டு குத்தகைக்கு கொடுத்து மன்னர் 2ஆம் சார்லஸிடமிருந்து பம்பாய் தீவை திரும்ப பெற்ற ஆண்டு. அதாவது இந்த கொஸ்டினில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து தன் பொண்ணுக்காக வரதட்சணையாக பம்பாயை கொடுத்துருவார் 2ஆம் சார்லஸ்கிட்ட. திருப்பி அந்த பம்பாயை அவர் குத்தகைக்கு வாங்குறாரு. 10 பவுண்டு கொடுத்து, ஆண்டுக்கு 10 பவுண்டு கொடுத்து குத்தகைக்கு வாங்குறாரு. அது எந்த வருடத்துலேருந்து வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 1668 டி. இந்த வருடத்துலேருந்து அவர் திரும்ப பெற்ற ஆண்டு. 119வது கொஸ்டின். 1690ஆம் ஆண்டு சுதாநதி என்ற இடத்தில் ஒரு வர்த்தக மையம் யாரால் நிறுவப்பட்டது? அதாவது 1690ஆம் ஆண்டு சுதாநதி என்ற இடத்தில் ஒரு வர்த்தக மையம் நிறுவியிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் சார்னாக் வந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1690 ஒரு வர்த்தக மையம் சுதாநதியில் கட்டியிருப்பாங்க. சி தான் ஆன்சர். 120வது கொஸ்டின். ஆயிரத்தி 1696ஆம் ஆண்டு சுதாநதியில் ஒரு வலுவான கோட்டை கட்டப்பட்டது. அது 1700ஆம் ஆண்டு எவ்வாறு அழைக்கப்பட்டது? அதாவது 1696 வந்து சுதாநதியில் ஒரு கோட்டை கட்டுறாங்க. அது வந்து 1700 ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஓப்பன் பண்ணும்போது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கோட்டை என்று. தான் ஆன்சர். 121வது கொஸ்டின். 1696ஆம் ஆண்டு சுதாநதியில் கட்டப்பட்ட ஒரு வலுவான கோட்டை எந்த ஆண்டில் வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டது? ஸோ 1696 கட்டின சுதாநதியில் கட்டப்பட்ட ஒரு வலுவான கோட்டை வந்து அது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா வில்லியம் கோட்டை. அது எந்த ஆண்டு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700. ஸோ ஆன்சர் வந்து சி தான். 122வது கொஸ்டின். சுதாநதி, காளிகாட்டம் மற்றும் கோவிந்தப்பூர் ஆகிய 3 கிராமங்களின் ஜமீன்தாரி உரிமையை கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு பெற்றது? அதாவது 1696 வந்து இவங்க வந்து வில்லியம் கோட்டை கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போது அந்த சுற்றி உள்ள 3 கிராமத்தையும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஜமீன்தாரி உரிமையை பெற்றிருப்பாங்க. அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1698. இந்த இது வாங்கின பிறகு தான் 1700 வந்து பண்ணியிருப்பாங்கன்னா வில்லியம் கோட்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து தான் ஆன்சர். அப்போ 123வது கொஸ்டின். சுதாநதி, காளிகாட்டம் மற்றும் கோவிந்தப்பூர் ஆகிய 3 கிராமங்கள் பின்னாளில் எந்த நகரமாக வளர்ச்சி பெற்றது? ஸோ இந்த 3 கிராமம் பின்னால் என்ன நகரமாக வளர்ச்சி பெற்றனா கல்கத்தாவாக. பி தான் ஆன்சர். 124வது கொஸ்டின். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. பிளாசி போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1757. சி தான் ஆன்சர். 125வது கொஸ்டின். பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா 1764. 126வது கொஸ்டின்.
1757 பிளாசி போர் மற்றும் 1764 பக்சார் போருக்கு பிறகு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எந்த சக்தியாக மாறியதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சக்தியாக மாறியது. சி த ஆன்சர். 127வது கொஸ்டின். இந்தியா எந்த ஆண்டு வரை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது? இந்தியா எந்த ஆண்டு வரை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது பார்த்தீங்கன்னா 1858 வரைக்கும். அதாவது மன்னர்கள் சிற்றரசர்கள்லாம் இருந்திருப்பாங்க. இவங்க ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மன்னர்கள்ட்ட தான் வரி வாங்கியிருப்பாங்க, மக்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க. மன்னர்கள்ட்ட மட்டும் எல்லா தேவையான எல்லாத்தையும் வாங்குவாங்க. இதுதான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது. 127வது கொஸ்டின். இந்தியா எந்த ஆண்டுக்கு பிறகு ஆங்கிலேய அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது? இந்தியா எந்த ஆண்டுக்கு பிறகு ஆங்கிலேய அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது பார்த்தீங்கன்னா 1858. இதுக்கப்புறம் அரசர்களே இல்லை. 3ஆம் கர்நாடக போர் முடிஞ்ச பிறகு எல்லாமே ஆங்கிலேய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு. மக்களில் டேரெக்டாக வரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ். அவங்க சொல்கிறதான் சட்டம். அவங்க என்ன சொன்னாலும் அது செய்யணும். அதுதான் அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே வந்தது. 1858க்கு பிறகு ஏதான் ஆன்சர். 129வது கொஸ்டின். டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர். டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை யார் உருவாக்குனாங்கன்னா 4ஆம் கிறிஸ்டியன்ஸ். சி த ஆன்சர். 4ஆம் கிறிஸ்டியன். 130வது கொஸ்டின். டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ உருவாக்குனாங்கன்னா 1616 மார்ச் 17. ஏத ஆன்சர். 131வது கொஸ்டின். டேனியர்கள் எந்தெந்த இடங்களில் தங்கள் குடியேற்றங்களை நிறுவினர்? டேனியர்கள் எங்கெல்லாம் குடியேற்றங்கள் நிறுவினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி, செராம்பூர். தரங்கம்பாடி தமிழ்நாட்டில் இருக்குது, செராம்பூர் வங்காளத்தில் இருக்குது. டி த ஆன்சர். 132வது கொஸ்டின். டேனியர்கள் தரங்கம்பாடி தங்கள் குடியேற்றங்கள் நிறுவிய ஆண்டு. டேனியர்கள் தரங்கம்பாடியில் தங்கள் குடியேற்றங்களை நிறுவிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1620. டி த ஆன்சர். 133வது கொஸ்டின். டேனியர்கள் செராம்பூரில் தங்கள் குடியேற்றங்களை நிறுவிய ஆண்டு. டேனியர்கள் செராம்பூரில் தங்கள் குடியேற்றங்களை நிறுவிய ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1676. செராம்பூரில் எப்போ குடியேற்றங்கள் நிறுவிப்பாங்க? 1676. பி த ஆன்சர். 134வது கொஸ்டின். இந்தியாவில் தரங்கம்பாடி எங்குள்ளது? இந்தியாவில் தரங்கம்பாடி எங்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில். பி த ஆன்சர். இந்தியாவில் 135வது கொஸ்டின். இந்தியாவில் செராம்பூர் எங்கு உள்ளது? இந்தியாவில் செராம்பூர் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில். ஏ த ஆன்சர். 136வது கொஸ்டின். டேனியர்கள் இந்திய தலைமையிடமாக இருந்தது. டேனியர்களின் இந்திய தலைமையிடமாக இருந்தது எது பார்த்தீங்கன்னா செராம்பூர். ஏ த ஆன்சர். 137வது கொஸ்டின். டேனியர்கள் டான்ஸ்பர்க் என்று எந்த இடத்தை அழைத்தனர்? டேனியர்கள் டான்ஸ்பர்க் என்று எந்த இடத்தை அழைச்சாங்கன்னா தரங்கம்பாடியை. சி த ஆன்சர். இதை தரங்கம்பாடி தான் டான்ஸ்பர்க்னு அழைச்சிருப்பாங்க. 138வது கொஸ்டின். சீகன் பால்கு என்பவரை எந்த ஐரோப்பிய நாடு இந்தியாவிற்கு அனுப்பியது? சீகன் பால்கு என்பவர் எந்த நாடு இந்தியாவுக்கு அனுப்பியது பார்த்தீங்கன்னா டென்மார்க். சி த ஆன்சர். 139வது கொஸ்டின். தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர். தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை யார் நிறுவியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால்கு. இவர் தான் தரங்கம்பாடியில் நிறுவியிருப்பார். கோவாவில் போர்ச்சுகீசியர்கள் அச்சுக்கூடத்தை நிறுவியிருப்பாங்க. ஸோ தரங்கம்பாடின்னு கேட்டால் டென்மார்க்கு, சீகன் பால்கு. கோவாவில் யாருன்னு கேட்டிங்கன்னா போர்ச்சுகீசியர். 140வது கொஸ்டின். டேனியர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றங்கள் அனைத்தையும் யாரிடம் விற்றனர்? அதாவது டேனியர்கள்
இந்தியாவில் இருக்கிற குடியேற்றங்கள்லாம் யாரிடம் விற்றுட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரிடம். ஏன்னா அப்போது அவங்க தான் வந்து வலிமையாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க ஆங்கிலேயரிடம் விற்றுட்டு போயிட்டாங்க. அவங்க நாட்டுக்கே டென்மார்க்கே போயிட்டாங்க. 141வது கொஸ்டின், டேனியர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கிலேயரிடம் எந்த ஆண்டு விற்றனர்? அவங்க வந்து எந்த ஆண்டு வந்து டேனியர்கள் வந்து தங்களுடைய குடியேற்றங்களை எல்லாத்தையும் ஆங்கிலேயரிடம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1845. 1845ஆம் ஆண்டு எல்லா குடியேற்றங்களையும் ஆங்கிலேயரிடம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பெரும் புரட்சி நடந்துச்சு. 1857 தான் பெரும் புரட்சி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இந்தியாவை வந்து எல்லா கண்ட்ரோலையும் கொண்டு வந்துட்டாங்க. 142வது கொஸ்டின், பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்பர்ட் தான் உருவாக்கியிருப்பார். 143வது கொஸ்டின், பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கிய கால்பர்ட் எந்த மன்னரின் அமைச்சர்? இந்த கால்பர்ட் வந்து எந்த மன்னரின் அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் லூயிஸ், இந்த மன்னருடைய அமைச்சர் தான் கால்பர்ட். 144வது கொஸ்டின், பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1664. ஏது ஆன்சர். 145வது கொஸ்டின், பிரான்காய்ஸ் கரோன் தலைமையின் கீழ் ஒரு குழு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்ட ஆண்டு. பிரான்காய்ஸ் கரோன் வந்து ஒரு சில குழுவோடு இந்தியாவுக்கு வராரு. அது எந்த வருடம் வராருன்னு பார்த்தீங்கன்னா 1667. சீதா ஆன்சர். 1667 அந்த வருடம் தான் பிரான்காய்ஸ் கரோன் வந்து இந்தியாவுக்கு வராங்க. 146வது கொஸ்டின், இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் எங்கு நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து எங்கே நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத். அவங்க வந்து சூரத்தில் முதல் வணிக மையம் நிறுவனாங்க. பி தான் ஆன்சர். 47வது கொஸ்டின், இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை சூரத்தில் நிறுவியவர். சூரத்தில் வந்து பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோன். பிரான்காய்ஸ் கரோன். டி தான் ஆன்சர். 148வது கொஸ்டின், இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் சூரத்தில் நிறுவப்பட்ட ஆண்டு. சூரத்தில் வந்து பிரெஞ்சு வணிக மையம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1667. சி தான் ஆன்சர். அதாவது பிரான்காய்ஸ் கரோன் வந்து எப்போ இந்தியாவுக்கு ஒரு குழுவோடு கூப்பிட்டு வந்தாரோ அப்போவுமே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, சூரத்தில் ஒரு வணிக மையத்தை நிறுவிட்டாங்க. அதான் 1667. 149வது கொஸ்டின், இந்தியாவில் இரண்டாவது பிரெஞ்சு வணிக மையம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவில் இரண்டாவது பிரெஞ்சு வணிக மையம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம். சி தான் ஆன்சர். 150வது கொஸ்டின், இந்தியாவில் இரண்டாவது பிரெஞ்சு வணிக மையத்தை கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று மசூலிப்பட்டினத்தில் நிறுவியவர். இங்கே வந்து ரெண்டாவது பிரெஞ்சு வணிக மையத்தை கோல்கொண்டா சுல்தானிடமிருந்து அனுமதி பெற்று மசூலிப்பட்டினத்தில் நிறுவியவர் வந்து பார்த்திங்கன்னா மார்காரா. இவர் தான் ரெண்டாவது பிரெஞ்சு வணிக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவியிருப்பார், மார்காரா. டி தான் ஆன்சர். 151வது கொஸ்டின், இந்தியாவில் இரண்டாவது பிரெஞ்சு வணிக மையம் மசூலிப்பட்டினத்தில் நிறுவப்பட்ட ஆண்டு. ரெண்டாவது பிரெஞ்சு வணிக மையம் மசூலிப்பட்டினத்தில் நிறுவப்பட்ட ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1669. பி தான் ஆன்சர். 152வது கொஸ்டின், ஆயிரத்தி 1673ஆம் ஆண்டு பிஜப்பூர் ஆட்சியாளராக இருந்தவர். அதாவது 1673ஆம் ஆண்டு பிஜப்பூர் ஆட்சியாளராக இருந்தவர் பார்த்திங்கன்னா சர்கான் லோடி. பி தான் ஆன்சர். சர்கான் லோடி தான் ஆட்சியாளராக இருந்திருப்பார் பாண்டிச்சேரியில். 153வது கொஸ்டின், பிஜப்பூர் ஆட்சியாளர் சர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் பிரான்காய்ஸ் மார்ட்டின் என்பவர் எங்கு குடியேற்றத்தை நிறுவினார்?
அதாவது சர்கான் லோடிக்கு வந்து ஒரு குத்தகைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு மானியம் கொடுத்துட்டு அங்கே வந்து தங்கள் குடியேற்றங்களை நிறுவியவர் வந்து பிரான்காயஸ் மார்ட்டின். அது எந்த இதை வந்து பார்த்திங்கன்னா குடியேற்றத்தை நிறுவுறாரு அப்படி பார்த்திங்கன்னா எங்கன்னா பாண்டிச்சேரியில். தான் ஆன்சர். பாண்டிச்சேரியில் தான் குத்தகைக்கு வாங்கிட்டு அவர் தன் குடியேற்றத்தை நிறுவுறாரு. 154வது கொஸ்டின். பிஜப்பூர் ஆட்சியாளர் சர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவியவர். பாண்டிச்சேரி அதாவது பிஜப்பூர் ஆட்சியாளர் சர்கான் லோடிக்கு வந்து மானியம் கொடுத்து பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவியவர் பார்த்திங்கன்னா பிரான்காயஸ் மார்ட்டின். தான் ஆன்சர். 155வது கொஸ்டின். பிஜப்பூர் ஆட்சியாளர் சர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் பிரான்காயஸ் மார்ட்டின் என்பவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவிய ஆண்டு. பாண்டிச்சேரியிலேருந்து எப்போ வந்து பிரான்காயஸ் மார்ட்டின் குடியேற்றத்தை நிறுவுறார் பார்த்திங்கன்னா 1673ஆம் ஆண்டு. ஆன்சர். 156வது கொஸ்டின். இந்தியாவில் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றம். இந்தியாவிலேயே வளமான பிரெஞ்சு குடியேற்றம் எதுவும் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி. தான் ஆன்சர். இன்றைக்கு வரைக்கும் பாண்டிச்சேரி பிரெஞ்சு மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. 157வது கொஸ்டின். பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் எனப்படும் கோட்டையை கட்டியவர். பாண்டிச்சேரியில் வந்து செயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின், பிரான்காயஸ் மார்ட்டின். தான் ஆன்சர். 158வது கொஸ்டின். பாண்டிச்சேரியில் பிரான்காயஸ் மார்ட்டின் கட்டிய கோட்டை. பாண்டிச்சேரியில் வந்து பிரான்காயஸ் மார்ட்டின் கட்டிய கோட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் லூயிஸ் கோட்டை. தான் ஆன்சர். 159வது கொஸ்டின். 1673ஆம் ஆண்டு வங்காளத்தின் முகலாய ஆளுநராக இருந்தவர். அதாவது 1673ஆம் ஆண்டு வங்காளத்தின் முகலாய ஆளுநராக இருந்தவர் பார்த்திங்கன்னா ஷைஸ்டகான். தான் ஆன்சர். இவர் தான் வங்காளத்தில் வந்து ஆளுநராக இருந்திருப்பார் 1673ஆம் ஆண்டில். 160வது கொஸ்டின். வங்காளத்தின் முகலாய ஆளுநரான ஷைஸ்டகானின் அனுமதி பெற்று பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே எந்த நகரை நிர்மாணித்தது? அதாவது முகலாய ஆளுநர் ஷைஸ்டகானின் அனுமதி பெற்று பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே எந்த நகரை நிர்மாணித்தது பார்த்திங்கன்னா சந்திரநாகூர். அதாவது எப்படி பிஜப்பூர் ஆட்சியாளரிடமிருந்து அதாவது சர்கான் லோடிகிட்டேருந்து எப்படி பாண்டிச்சேரியில் குடியேற்றங்களை அமைச்சாங்களோ அதே மாதிரி வங்காளத்தில் வந்து கல்கத்தாக்கு அருகே சந்திரநாகூருங்கிற இடத்துல வந்து இவங்க வந்து குடியேற்றங்களை நிறுவுகிறாங்க. 161வது கொஸ்டின். வங்காளத்தின் முகலாய ஆளுநரான ஷைஸ்டகானின் அனுமதி பெற்று பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே சந்திரநாகூர் என்ற நகரை நிர்மாணித்த ஆண்டு. எப்போ வந்து சந்திரநாகூருங்கிற இது இடத்த வந்து நிர்மாணிக்காங்கன்னா 1673. அதாவது பாண்டிச்சேரியிலையும் சந்திரநாகூரும் நிறுவப்பட்ட இடம் ஒரே வருடம் தான். அதாவது 1673ஆம் ஆண்டு தான். ஒரே வருடத்திலே 2 இடத்துலையும் குத்தகைக்கு வாங்கியிருப்பாங்க குடியேற்றத்தை. 162வது கொஸ்டின். ஆயிரத்தி 1742ஆம் ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர். 1742ஆம் ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் பிரான்காயஸ் டியூப்ளே. இவர் தான் 1742 ஆளுநராக இருப்பார் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியில். 163வது கொஸ்டின். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக ஜோசப் பிரான்காயஸ் டியூப்ளே எந்த ஆண்டு நியமனம் செய்யப்பட்டார்? ஜோசப் பிரான்காயஸ் டியூப்ளே வந்து எந்த ஆண்டு வந்து ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருப்பார்னா 1742. தான் ஆன்சர். 164வது கொஸ்டின்.
ஜோசப் பிரான்காயஸ் டியூப்ளேக்கு பிறகு பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு ஆளுநராக இருந்தவர். அதாவது டியூப்ளேக்கு பிறகு பாண்டிச்சேரியில் வந்து பிரெஞ்சு ஆளுநராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா டூமாஸ். ஏ தான் ஆன்சர். 165வது கொஸ்டின். இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளில் கடைசி ஐரோப்பிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸு. இவங்க தான் கடைசி ஐரோப்பியர் இந்தியாவுக்கு வருகை தந்த. ஏது ஆன்சர். 166வது கொஸ்டின். தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியவர். அதாவது தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்ய வந்து ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியவர் ஜோதன்பர்க். பி தான் ஆன்சர். 167வது கொஸ்டின். ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1731. ஏ தான் ஆன்சர். 168வது கொஸ்டின். தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர். தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு நபர் யாரும் ஒரு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கம். சி தான் ஆன்சர். 169வது கொஸ்டின். தமிழ்நாடு ஆவண காப்பகம் என அழைக்கப்படும் சென்னை பதிவாளர் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை பதிவாளர்னு வந்தாலே சென்னை தான். பி தான் ஆன்சர். 170வது கொஸ்டின். போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக எவ்வாறு அழைக்கப்பட்டார்? இளவரசர் ஹென்றி வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா மாலுமி ஹென்றி என்று. அது ஏ பி, அதாவது பி தான் ஆன்சர். நான் ஏன்னு இருக்குது, அது பி. 171வது கொஸ்டின். பிரான்சிஸ்கோ டி அல்மேடா பின்பற்றிய கொள்கை. இவர் வந்து ஃபஸ்ட்டு ஆளுநர். 1505ஆம் ஆண்டு வந்து இந்தியாவுக்கு வந்து முதல் ஆளுநர். இவர் வந்து எது பின்பற்றினார்னா நீலநீர் கொள்கை. ஏ தான் அவர் பின்பற்றிய கொள்கை. 172வது கொஸ்டின். முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி வழங்கிய ஆண்டு. இவர் எப்போ வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து வணிகம் செய்ய மையம் வழங்க அனுமதிச்சிருப்பாங்கன்னா 1611 தான் ஃபஸ்ட்டு வர்த்தக மையம் அமைச்சிருப்பாங்க மசிலிப்பட்டினத்தில். அப்போ பி தான் ஆன்சர். 173வது கொஸ்டின். ஆயிரத்தி 1664ஆம் ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியவர். 1644ஆம் ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியவர் வந்து கால்பர்ட். டி தான் ஆன்சர். 174வது கொஸ்டின். பிரான்சின் மிக முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியது. அதாவது பிரான்சின் மிக முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியது வந்து பாண்டிச்சேரி. டி தான் ஆன்சர். 175வது கொஸ்டின். இந்தியாவில் இருந்து கடைசியாக வெளியேறிய ஐரோப்பியர். இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறிய ஐரோப்பியர் வந்து ஆங்கிலேயர் தான். அவங்க தான் நம்மளுக்கு அவங்கள்ட்ட வந்து சுதந்திரம் பெற்றோம். சி தான் ஆன்சர். 176வது கொஸ்டின். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்துக்கு அடித்தளம் அமைத்தவர். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்துக்கு அடித்தளம் அமைத்தவர் வந்து வாஸ்கோட காமா. அவர் தான் இந்தியாவுக்கு கப்பல் வழியாக வந்தார். ஏ தான் ஆன்சர். 177வது கொஸ்டின். ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு. கடல் வழியை கண்டுபிடிப்பு முதன்மையாக இருந்த நாடு வந்து போர்ச்சுகல். இளவரசர் ஹென்றி. ஆன்சர் வந்து பி தான், போர்ச்சுகல். 178வது கொஸ்டின். 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றியது வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி. பி தான் ஆன்சர். 179வது கொஸ்டின். சர் வில்லியம் காக்கின்ஸ் டேஸ் நாட்டை சேர்ந்தவர். சர் வில்லியம் காக்கின்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். சி தான் ஆன்சர். 180வது கொஸ்டின். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை. இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை. பி தான் ஆன்சர். 181வது கொஸ்டின்.
வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர். வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். பி தான் ஆன்சர். 182வது கொஸ்டின். தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது. தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடி யாருடைய வர்த்தக மையமாக இருந்ததுன்னா டேனியர்கள். டி தான் ஆன்சர். 183வது கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. புக்கில் உள்ளது தான். இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் டேஸில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தேசிய ஆவண காப்பகம் டெல்லியில் அமைந்துள்ளது. சி. 184வது கொஸ்டின். போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தோலோமியோ டயஸ் டேஸ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தோலோமியோ டயஸ் யாரால் ஆதரிக்கப்பட்டார்னா 2ஆம் ஜான். ஏ தான் ஆன்சர். 185வது கொஸ்டின். இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556இல் டேஸ் அரசர் கோவாவில் நிறுவப்பட்டது. கோவாவில் நிறுவப்பட்டது பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். டி தான் ஆன்சர். 186வது கொஸ்டின். முகலாய பேரரசர் டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். எந்த முகலாய பேரரசர் ஆங்கிலேயர்களுக்கு வர்த்தக மையம் செய்ய அனுமதி அளித்தார்னா ஜஹாங்கீர். சி தான் ஆன்சர். 187வது கொஸ்டின். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டதுன்னா கால்பட். பி தான் ஆன்சர். 188வது கொஸ்டின். டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். யார் டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க பட்டயத்தை வெளியிட்டார்னா 4ஆம் கிறிஸ்டியன். இவர் தான் டென்மார்க் மன்னர். டி தான் ஆன்சர். 189வது கொஸ்டின். பொறுத்துக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 189வது கொஸ்டினில் டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஸ்வீடன் 4 ஐரோப்பியர்கள் பற்றி கொடுத்துருக்கு. இவங்க எந்தெந்த வருடம் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு இருக்குது. டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது 1602. அப்போ 1க்கு 2. ஆங்கிலேயர்கள் வருகை தந்தது 1600. அப்போ இதில் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1ஆவதுல 2ன்னு இருக்கணும். 2ன்னு இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டச்சுக்காரர்கள் 1602 தான் வந்தாங்க. 1க்கு 2. அந்த 1க்கு 2 எங்கே இருக்குது பாருங்கள். பியில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ 2ஆவது நீங்கள் பார்க்கணும் அவசியமே இல்லை. பியில் தான் ஃபஸ்ட்டு 2 இருக்குது. அப்போ ஆன்சர் பி தான். பொறுத்துக்கலை ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள்னா கடைசி பாருங்கள். இந்த 2லேயும் ஒரு நம்பர் மட்டும் இருந்தால் அதுதான் ஆன்சர். 190வது கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புனித பிரான்சிஸ் ஆலயம், புனித லூயிஸ் கோட்டை, புனித சார்ஜ் கோட்டை, புனித டேவிட் கோட்டை, வில்லியம் கோட்டைன்னு இருக்குது. இங்கெல்லாம் கோட்டைன்னு இருக்குது. இங்கெல்லாம் எந்த ஊருன்னு இருக்குது. அந்த கோட்டை எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரான்சிஸ் கோட்டை பார்த்தீங்கன்னா கொச்சினில் இருக்குது. அதே மாதிரி வில்லியம் கோட்டை பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்குது. இந்த 2ஐயும் எடுத்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டுக்கு 5ன்னு இருக்கான்னு பாருங்கள். 5ங்கிறது 1 தான் இருக்குது. அதே மாதிரி 5ஆவது இருக்கிற இடத்துல 1ன்னு இருக்கான்னு பாருங்கள் லாஸ்ட்டில். ஸோ அப்போ சியையும் ஏலேருந்து தான் ஃபஸ்ட்டு 5 இருக்குது. கடைசியில் 1 இருக்கிறது சியில் தான் இருக்குது. அப்போது சி தான் ஆன்சர். பொறுத்துக்கலை இதில் மீதியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. 191வது கொஸ்டின். அதே பொறுத்துக்க தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரான்சிஸ் டே பெட்ரோ கார்பரேட். இது ஒவ்வொரு ஐரோப்பியர்களும் ஐரோப்பியர்களோட ஊரும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட என்னென்ன நாடுன்னு கொடுத்துருக்காங்க. பிரான்சிஸ் டே அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய வணிகர். இங்கே பெட்ரோ கார்பரேட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாலுமி, போர்ச்சுகீசிய மாலுமி. நம்மளுக்கு அது தேவையில்லை. 1 4 பாருங்கள். பிரான்சிஸ் டேங்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் 3. ஃபஸ்ட்டு 3 எங்கே இருக்குது? 2 இடத்துல இருக்குது. அப்போது 4ஆவது பாருங்கள் ஜோதன் பர்க். ஜோதன் பர்க் எந்த நாட்டை சேர்ந்தவரும்? ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் 2. அப்போது 2 எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு
ஃப்ரான்சிஸ் டே வந்து 3, 3க்கு 2 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். இங்கே தான் 3க்கு 2 இருக்குது. இங்கே 3க்கு 2 இங்கேயும் இருக்குது. டிலையும் 3க்கு 2 இருக்குது. அப்போ அது இல்லை. அப்போ வந்து ஆன்சர் இன்னொன்று நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா புனித லூயிஸ் கோட்டை. புனித லூயிஸ் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா அது கடலூர்லேயே இருக்குது. சாரி, அங்கே போய்ட்டேன், இங்கே இல்லை. ஃப்ரான்சிஸ் டேங்கிறது ஆங்கிலேயர். பெட்ரோ காப்ரல் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல். அப்போது ஃபஸ்ட்டுக்கு வந்து 3, ரெண்டாவதுக்கு 4. 3, 4ங்கிறது பார்த்திங்கன்னா டியில் தான் இருக்குது. அப்போ டி தான் ஆன்சர். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா புனித டேவிட் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா கால்பிரட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு. அது 1வது கரெக்டாக இருக்குது சோதனை. அப்போ டி தான் ஆன்சர். 192வது கொஸ்டின். இங்கே சரியாக தவறான் இருக்குது. 192ல் சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களில் ஒன்று சரி. 193வது கொஸ்டின். நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களில் ஒன்றாகும். இதுவும் சரிதான். 194வது கொஸ்டின். ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர். இதுவும் சரிதான். 195வது கொஸ்டின். வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரிதான். ஸோ 196வது கொஸ்டின். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு ஒன்று, கவர்னர் நீனோடி குன்கா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினார். ஆமாம், அவர் கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றிருப்பாங்க. அப்போ இது கரெக்டு. ரெண்டாவது கொஸ்டின். போர்ச்சுகீசியர் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினார்கள். போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்தியாவிலேருந்து கடைசியாக வெளியேறலை. ஆங்கிலேயர்கள் தான் என்ன செஞ்சாங்க, இந்தியாவில் கடைசியாக. போய் தப்பு. மூன்றாவது, டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர். டச்சுக்காரர்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கே நிறுவினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம். அப்போ இதுவும் தப்பு தான். நாலாவது, இங்கிலாந்தின் மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார். இது கரெக்டு. ஜேம்ஸ் வந்தாலே தாமஸ் இது அனுப்பினார். அப்போ கரெக்டு. அப்போ 1, 4 சரி. அப்போ 1, 4னா ஏல தான் இருக்குது. ஏ தான் சரி. 197வது கொஸ்டின். ஆனந்தரங்கம் 1வது. ஆனந்தரங்கம் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். ஆமாம், இது கரெக்டு. ரெண்டாவது, 1736 இருந்து 1760 வரை ஆனந்தரங்கம் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவுமுறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் அக்காலத்தை பற்றி அறிய உதவும் ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற மதிப்புமிக்க பதிவாக நமக்கு கிடைத்துள்ளன. இதுவும் கரெக்டு தான். அப்போ 1, 2 சரி. அப்போ சி தான் ஆன்சர். 198வது கொஸ்டின். ஒன்று, சென்னை பதிப்பாசனம் என அழைக்கப்படும் தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னையில் உள்ளது. ஆமாம், சென்னையில் தான் உள்ளது. கரெக்டு. ரெண்டாவது, தமிழ்நாடு ஆவண காப்பகம் தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிக பெரிய களஞ்சியங்களில் ஒன்றாகும். இதுவும் கரெக்டு தான். மூன்றாவது, தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் உள்ள பெரும்பான்மையான ஆவணங்கள் ஆங்கிலத்தில் உள்ளன. இதுவும் கரெக்டு தான். அப்போ இதில் 3மே கரெக்டு தான். அப்போ அனைத்தும் சரி. டி தான் ஆன்சர். அனைத்தும் சரி. 199வது கொஸ்டின். தவறான இணையை கண்டறிக. 199. இதில் வந்து ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க் கொடுத்துருக்கு, பெட்ரோ கார்பல் போர்ச்சுகல்னு கொடுத்துருக்காங்க, கேப்டன் கார்கின்ஸ் இங்கிலாந்து, கால்பர்ட் பிரான்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோ கார்பல் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த மாலுமி தான். கேப்டன் கார்கின்ஸும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மாலுமி தான். கால்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய மன்னர், அமைச்சருடைய இவர் தான். அப்போ 3 கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஃப்ரான்சிஸ் டே வந்து ஆங்கிலேய வணிகர். அப்போ இங்கே டென்மார்க் கொடுத்துருக்கு. அப்போ இதுதான் சரி. தவறு. இது வந்து ஃப்ரான்சிஸ் டேங்கிற ஆங்கிலேயர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அப்போ தவறான இணையை கண்டுபிடினா எதுனா பார்த்திங்கன்னா 1வது தான் ஆன்சர். பிக்கு வந்து 1 தான் தவறான இணை. 200வது கொஸ்டின். வாயாக் என்பதன் தமிழ் சொல்.
இது வந்து எந்த தமிழ் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா கடற்பயணம் சி. 201வது கொஸ்டின். நேவிகேட்டர் என்பதன் தமிழ் சொல். நேவிகேட்டர் என்பது தமிழ் சொல் மாலுமி. ஏதா ஆன்சர். 202வது கொஸ்டின். மனுஸ்கிரிப்ட் என்பதன் தமிழ் சொல் கையெழுத்து பிரதிகள். ஏதா ஆன்சர். இது எல்லாமே தமிழ் சொல்கள். இது லேசாக நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுலேருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து தமிழ் சொற்கள் இங்கே ஆங்கிலம் கொடுத்துட்டு தமிழ் சொல் கேட்பான். அது எப்படியும் ஒரு 2 கொஸ்டின் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். அதனால் நான் இதில் ஒரு 2 இது கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிடுங்க. 203வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மானோபோலி என்பதன் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா முற்றுரிமை. சீதா ஆன்சர். 204வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கலைச்சொற்கள் தான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஒரு தடவை லேசாக படிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எது மனசு ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் படிங்க. இது எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஏன்னா எல்லா பாடத்துலேயும் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாலையும் கலைச்சொற்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஐரோப்புக்கு வரீங்கன்னா கடலில் கப்பல் மூலமாக வந்திருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் படிச்சிடுங்க. ஒரு 3 பாயிண்ட் படிச்சிடுங்க. இந்த பார்ட் 1 டெஸ்ட்டு வந்து டெஸ்ட் பிளானில் பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சிட்டோம். இதை நீங்கள் தரவாக பாருங்கள். அதே மாதிரி ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துடுங்க. இந்த 4 வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகைங்கிற பாடம் கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது 8வது புக்கில் முதல் பருவத்தில் இருக்குது. ஐரோப்பியர்கள் வருகை அலகு 1ல் இருக்குது. இது எல்லாமே இந்த 4 வீடியோன்னு கவர் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துடுங்க. மீண்டும் மோஸ்கல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.